ஒரே அட்டூழியங்க இந்த நடிகர் விஜயாலங்க. அவ்வளோ என்னங்க அவர் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா. திருச்சியில் மாநாடு போட்டிருக்கிறாங்க. அந்த மாநாட்டில் உலக வரலாற்றிலேயே ட்ரம்ப்பு, புட்டின், ஏன் சவுத் கொரியாவில் இருக்கிற அதிபர் கூட அப்படி பண்ணுறது இல்லைங்க. இவர் என்னன்னா பத்திரிக்கை துறைக்கு வந்து தனியாக டென்ட்டு போட்டு மக்களோடைய சேர்ந்து இருக்கக்கூடாது, இவரோட சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னு கொட்டா போட்டு வச்சிருக்கிறாரு. இவர் என்ன உலகத்தில் இருக்கிறாரா, என்ன வானத்திலேருந்து குதிச்சானா இந்த ஆள்? என்னங்க இப்படி பண்ணின்னு இருக்கிறாரு? எனக்கு ஒன்றும் புரியல. இவர் அரசியல்வாதியா இல்லை எப்படி? மக்களோடைய ஒன்றிணைய மாட்டார், மக்கள் கிட்ட பேச மாட்டார், பத்திரிக்கை துறைக்கிட்ட பேச மாட்டார். ஆனால் பாருங்கள், பண்ணுற சேட்டெல்லாம் பயங்கரமான சேட்டை. வெறும் சொல்லக்கூடாதுங்க. ஜனங்களா இன்றைக்கி பார்த்தீங்களா, உங்களுக்கு கிடைச்சதா? உங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சதா இன்றைக்கி? திருச்சிக்காரங்களுக்கு விசில் 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 விசில். நீங்கள் விசில் ஊதிட்டாங்களா உங்களுக்கு? திருச்சி எங்கேருந்து எங்கே நடந்து போனீங்க? உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்களா? இப்போ கூட சொல்லுங்கள், இதுவும் தீய சக்தி திமுகவுடைய வேலைன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வாயில் சொல்லி சொல்லி உங்களுக்கெல்லாம் வாயில் புழு வரீங்க. உண்மையில் சொல்கிறேன், விஜய் செய்கிற அத்தனை தப்புக்கும் திமுக தான் பண்ணுதுன்றீங்க பாரு. தீய சக்தி திமுகன்னு உங்கள் வாயிலெல்லாம் புழு தான் வரும். இந்த ஆளை பற்றி ஒன்று பேச மாட்டேன்றீங்க. ஒரு ஆள் என்னடா நான் சிங்கப்பூர் ஆயிடுச்சுன்றான், ஒரு ஆள் என்னடா நான் மலேசியா ஆயிடுச்சுன்றான், ஒரு ஆள் என்னடா நான் அமெரிக்கா ஆயிடுச்சுன்றான். என்னையா நடக்குதுங்க? அம்மா ரெஸ்டாரண்ட் ஹோட்டலில் வந்து 3 ஸ்டார் ஹோட்டலில் 5 ஸ்டார் ரேஞ்சுக்கு ஆகிடுச்சான். ஏதாவது சொல்ல போகிறேயா? 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் ஒரு காப்பி குடிச்சிருக்கிறீங்களா? என்ன விலை வரும் தெரியுமா? இதெல்லாம் அறிவோடு பேசுகிறீங்களா, அறிவில்லா பேசுகிறீங்களா? முட்டு கொடுக்குறவங்களாம் மைக்கு தூக்கின்னு போயிடுறீங்க. இன்ஃப்ளூசர்ஸ், நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க, மக்களை ஏமாத்துறீங்க. உங்களுக்கு சரியான பாடம் கொடுக்கறதுக்கு மக்கள் வந்துன்னே இருக்கிறாங்க. பொறுங்க, உங்களுக்கு கிடைக்குதா இல்லையான்னு பாருங்கள். உங்களுக்கு கிடைக்க போகிற தண்டனை அதுக்கும் மேலே, அதுக்கும் மேலே அதான் நடக்க போது. ஜாக்கிரதையாக இருங்க. திருப்பி சொல்கிறோம், திருச்சி மக்கள் கொஞ்சம் அறிவோடு சிந்திங்க. திருப்பி போய் விசிலுக்கு ஊதுறேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு விசில் ஊதி பாடையில் போட்டு விட்ருவாங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க, சரியா? நீங்கள் பாடையில் ஏறாது இருக்கணும்னா விசிலுக்கு ஓட்டு போடாதீங்க. நீங்கள் வேறு எந்த கட்சிக்கு வேணாலும் போட்டுங்க. போட்டிங்க உங்களுக்கு கன்ஃபார்ம் பாடை தான். அப்புறம்